Hello friends, welcome back to our YouTube channel Western Krishna. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 3 phase induction motor constructional details, அதுல என்னென்ன type of rotors இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, working principle. இந்த டீடைல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்க subscribe பண்ணல அப்படினா கீழ ரெட் கலர்ல இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல bell symbol காட்டும். அந்த bell symbol-ஐ கிளிக் பண்ணி first option all அப்படினு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் மோட்டார். ஃபஸ்ட்டு மோட்டார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மோட்டார். மோட்டார் அப்படிங்கிற நேம்லேயே இருக்குது. மோட்டார் அப்படிங்கிறது மோஷன் மீன்ஸ் ரொட்டேஷன். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு எலக்ட்ரிக்கல் பவரை ரொட்டேஷனல் பவராக கன்வெர்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக்கல் மோட்டார். இது இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதே தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் வந்து மெக்கானிக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது பட் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகிறதுனால இது இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக டிசி மோட்டார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டக்ஷன் மோட்டாருக்கும் இண்டக்ஷன் மோட்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டேட்டாருக்கும் சப்ளை கொடுப்போம், ரோட்டாருக்கும் சப்ளை கொடுப்போம். டிசி மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரில் ஃபீல்டு இருக்கும், ரோட்டாரில் வந்து ஆர்மேச்சர் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே சப்ளை கொடுத்தா தான் டிசி மோட்டார் ஒர்க் ஆகும். பட் இங்கே வந்து இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டேட்டார் சப்ளை கொடுக்குறோம். ஸ்டேட்டாரோட சப்ளை கொடுத்ததுனால ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் மூலிமா ரோட்டாரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ரோட்டாரில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி அங்கே ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது மூலிமா ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனால் ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். அது இண்டக்ஷன் பிரின்சிபல். ஸோ ஒரு தூண்டுதல் ஸ்டேட்டார் சப்ளை கொடுத்து ஒரு இண்டக்ஷன் மோட்டார், அது ரோட்டாருக்கு சப்ளை இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மூலிமா நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணி மோட்டாரை ரன் பண்ணுறது தான் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன நம்ம இப்போ பார்த்துருப்போம், சொல்லியிருக்கோம். ஸோ இதோட இண்டக்ஷன் மோட்டாரோட இன்னொரு நேம், அனதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரும் அப்படின்னா நம்ம பிரைமரிக்கு சப்ளை கொடுப்போம், செகண்டரிக்கு சப்ளை கொடுக்கவே மாட்டோம். பட் ஆனால் பிரைமரிக்கு கொடுக்குற சப்ளை பேஸ் பண்ணி செகண்டரியில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அதே தான் இங்கேயும். ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த பார்ட்டும் ரொட்டேட் ஆகலை. பட் இங்கே இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டேட்டார் தான் ப்ரைமரி, ரோட்டார் தான் வந்து செகண்டரி. ஸோ அப்போ ப்ரைமரி சப்ளை கொடுத்தோன்னா செகண்டரியில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா லோடில் கனெக்ட் பண்ணுறதுனால அங்கே கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகும். அதனால் அங்கே ப்ரைமரியில் கொடுக்குற சப்ளை செகண்டரி மூலிமா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அது டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் பிரைமரி சர்க்யூட் வித் செகண்டரி வித்தவுட் எனி சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. அதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இண்டக்ஷன் மோட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேஷன் கிரியேட் பண்ணோம். அப்போ ஸ்டேட்டரில் நம்ம சப்ளை கொடுக்குறோம், அது ஸ்டேட்டரில் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் மூலிமா ரோட்டாரில் இன்ட்ராக்ட் ஆகி அங்கே ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து நார்மலாக ரோட்டாரோட கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷார்ட் சர்க்யூட்னால அந்த வோல்டேஜ், அந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது வோல்டேஜ், அந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ரோட்டார் இருக்கும்போது வெளியில் எங்கேயும் எடுக்க முடியாது அந்த கரண்ட்டை. அதனால் அந்த ரோட்டாரில் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளக்ஸுக்கும் ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனால் மோட்டாரை வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், இண்டக்ஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷனல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் யூஸ்வலாக எல்லா மற்ற மோட்டாரில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் இருக்கும். ஸோ இதில் வந்து டூ டைப் ஆஃப் ரோட்டார் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லிப் ரிங் ரோட்டார், செகண்ட் வந்து ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்குரில் கேஜ் ரோட்டார் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சிம்பிளாக இருக்கும். ஸ்லிப் ரிங் ரோட்டாரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 ஸ்லிப் ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருவோம். ஸ்டேட்டார் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சின்க்ரஸ் மிஷினாக இருக்கட்டும், இண்டக்ஷன் மிஷினாக இருக்கட்டும், ஒரு டிசி மிஷினாக இருக்கட்டும். ஸோ நார்மலாக ஸ்டேட்டார் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாரில் ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் வைண்டிங்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது மேக்னெட்டாக மாதிரி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதேமாதிரி தான் இங்கேயும் ஸ்டேட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இது 3 phase இண்டக்ஷன் மோட்டார் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 3 phase இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா ஸ்டேட்டாரில் 3 phase வைண்டிங் இருக்கும். ஸோ அப்போ ஸ்டேட்டாரில் 3 phase வைண்டிங் RYB 3 phase வைண்டிங் இருக்கும். அந்த 3 phaseக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 3 வைண்டிங்ஸ் இருக்குது. 3 வைண்டிங்க்கும் 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஸ்டேட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாருங்கிறது ரொட்டேட் ஆகாது. இது வந்து லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க, இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸ்டீலால் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டாரில் நம்ம சொன்ன மாதிரி RYB 3 வைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ ரோட்டாரில் நம்ம சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் ரோட்டார் இருக்குது. ஒன்று வந்து ஸ்குரல் கேஜ் ரோட்டார், செகண்ட் வந்து ஸ்லிப் ரிங் ரோட்டார். ஸோ ஸ்குரல் அப்படிங்கிறது அணில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அணிலுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்குரல் கேஜ் ரோட்டார், ரைட்டுங்களா? ஸோ அணிலோட இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அணிலோட அந்த ஷேப்பை அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் இந்த ரோட்டாரோட ஷேப்பும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்குரல் கேஜ் ரோட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்லிப் ரிங் ரோட்டார் அப்படின்னா ஸ்லிப் ரிங் 3 ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்லிப் ரிங் ரோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்குரல் கேஜ் ரோட்டாரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிங் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. இந்த ரெண்டு ரிங்லேயும் இந்த காப்பர் பார் இல்லாட்டி அலுமினியம் பார் வந்து ரிப்ளேஸ் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ரிங் மூலிமா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஸ்குரல் கேஜ் ரோட்டார். அந்த பாரை வந்து லைட்டாக இப்படி ஸ்கீயிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கீயிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் அந்த மேக்னெட்டிக் லாக் ஆகக்கூடாது. ஆகாமல் இருந்தால் தான் அது இண்டக்ஷன் மோட்டார். அது சம் ஸ்லிப் இருக்கும். பட் சின்க்ரனஸ் மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேக்னெட்டிக் லாக் ஆகும். இண்டக்ஷன் மோட்டரில் அந்த லாக் ஆகாது. அப்படி லாக் ஆச்சு அப்படின்னா மோட்டர் சுற்றாது. ஸோ அதனால் ஸ்டேட்டாரும் ரோட்டாருக்கும் அந்த டிகிரி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டாரோட பார் வந்து ஸ்லைட்டாக அப்படி கிராஸாக பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் மூலிமா ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸும் ரோட்டார் ஃப்ளக்ஸுக்கும் ஈஸியாக வந்து மேக்னெட்டிக் லாக் ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஹண்டிங் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து இங்கே மினிமைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மேக்னெட்டிக் லாக்கிங் ஆச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ரிங் ரோட்டார்ஸ். ஸோ ஸ்லிப் ரிங் ரோட்டார் அப்படின்னா 3 ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் வைண்டிங்காக இருக்கும், ஸ்டேட்டார் மாதிரியே. இதில் ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட்டில் 3 ஸ்லிப் ரிங் இருக்கும் இந்தமாதிரி. ஸோ ரிங்குங்கிறது இப்படி தான் இருக்கும். அதை இப்படி கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்தமாரி தெரியும். அதுதான் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இதை எடுத்து வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்குவாங்க, RYB. இந்த ஸ்லிப் ரிங்கோட எண்ட் எடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே இருக்குது. இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் அதனால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்லிப் ரிங்கில் ப்ரஷஸ் இருக்கும், அந்த ப்ரஷஸில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்லிப் ரிங் ரோட்டார். ஸோ இப்போ ஸ்குரல் கேஜ் ரோட்டாரில் நார்மலாக 2 எண்ட் ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ரிங் 1, 2 அதில் காப்பர் பாரை வச்சு ஷார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்லிப் ரிங் ரோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லிப் ரிங் இருக்கும். RYB 3 வைண்டிங் எடுத்து வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் மூலிமா ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்லிப் ரிங் ரோட்டார். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குரல் கேஜ் ரோட்டாரில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிம்பிளாக இருக்கும், இங்கே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குரல் கேஜில் வந்து ஸ்லிப் ரிங்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ப்ரஷஸ் யூஸ் பண்ணல, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் ஸ்லிப் ரிங் ரோட்டாரில் 3 ஸ்லிப் ரிங் இருக்குது. அங்கே எக்ஸ்டர்னல் ரியோஸ்டாட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்தமாரி ரோட்டார் வைண்டிங்கும் 3 ஃபேஸ் வைண்டிங்காக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ். செகண்ட் கம்பேரிஷன் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்ஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் பை எண்ட் ரிங்ஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், இதில் வந்து இதுதான் எண்ட் ரிங்ஸ். இந்த எண்ட் ரிங்ஸ் மூலிமா வைண்டிங் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. பட் 3 ஃபேஸ் வைண்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் வைண்டிங் யூஸ்ட் வித் 3 ஸ்லிப் ரிங்ஸ். இதில் அந்த 3 வைண்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லிப் ரிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஸ்லிப் ரிங் கனெக்ட் பண்ணி அதில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்குரல் கேஜ் ரோட்டாரில் வந்து ஸ்லிப் ரிங்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சிம்பிளாக இருக்குது, காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து ஹை காஸ்ட் வந்து இங்கே அதிகம். ஸோ அப்போ லோ காஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 95% ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஸ்குரல் கேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரியல் லைஃப் டைம் அப்ளிகேஷனில் 95% ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் நார்மலாக இப்போ 100% இண்டக்ஷன் மோட்டாரில் 95% இண்டக்ஷன் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குரல் கேஜ்
ரோட்டாரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகம், டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மி. அதே ஸ்லிப்ரிங் ரோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா 5% ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு 100 இண்டக்ஷன் மோட்டார் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 95 மோட்டார்ஸ் வந்து ஸ்குரில் கேஜ் ரோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரிமைனிங் 5 மோட்டார் மட்டும் ஸ்லிப்ரிங் ரோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்குரில் கேஜ் ரோட்டார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், 3 ஃபேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். அதே ஸ்லிப்ரிங் ரோட்டார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்குரில் கேஜ் ரோட்டாரில் வந்து எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு டார்க்கும் கம்மியாகும், அதாவது ஸ்லோவாக மோட்டார் ரன் ஆகும். பட் இங்கே ஸ்லிப்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ப்ரஷில் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண மூலிமா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மோட்டார் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகும், ஸ்பீட் பிக்கப் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லேத்து, ட்ரில்லிங் மிஷின்ஸ், ஃபேன், ப்ளோயர்ஸ், கிரைண்டர்ஸ் அண்ட் பிரிண்டிங் மிஷின்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ நம்ம லேத் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரில்லிங் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேனு நம்ம சீலிங் ஃபேன்ஸ் இந்தமாரி இருக்குது பார்த்திங்களா. அதேமாதிரி 3 ஃபேஸ் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் ஃபேன்லாம் இருக்கும், 3 ஃபேஸ் மோட்டார் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் இருக்குது. ப்ளோயர்ஸ், காற்று வெளியில் தள்ளுற அந்த ப்ளோயர்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம். கிரைண்டர்ஸ், ஸோ மேக்ஸிமம் இந்த பெரிய பெரிய கிரைண்டர்லாம் கிரைண்டிங் மாவு அரைக்கிறது இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கிரைண்ட் பண்ணுறதுக்கு கிரைண்டரில் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரிண்டிங் மிஷின்ஸில் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குது. அதாவது 3 ஃபேஸில் வந்து இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்குரில் கேஜ் மோட்டார், ஓகேங்களா, ஸ்குரில் கேஜ் ரோட்டார் யூஸ் பண்ணுற மோட்டார். அதே ஸ்லிப்ரிங் ரோட்டார் யூஸ் பண்ணுற 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் யூஸ் பண்ணலாம், ஹாய்ஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், கிரானில் யூஸ் பண்ணலாம், எலிவேட்டர் யூஸ் பண்ணலாம், கம்ப்ரஸர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுங்கிறது அதில் ஸ்டார்டிங்லேயே வெயிட் இருக்கும், ஹாய்ஸ்ட்டு அதுவும் ஸ்டார்டிங் அதுவும் பார்த்திங்கன்னா வெயிட்டு, கிரானு ஏதாவது ஒரு வெயிட் லிஃப்ட்டு தூக்கி அது மேலே இது பண்ணுறது, இல்லை ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிரான் யூஸ் பண்ணுவாங்க. எலிவேட்டர் அதுவும் ஒரு லிஃப்ட்டு மாதிரி தான். ஸோ கம்ப்ரஸர் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் லோடு இருக்கும், அந்த லோடோட கேரி பண்ணி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், மோட்ரு ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகணும், ஸ்பீடு கரெக்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்லிப்ரிங் மோட்டாரோட இதை யூஸஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்தவரையும் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பிரின்சிபல் நார்மலாக எலக்ட்ரோ மேக்னெட் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ மேக்னெட் இண்டக்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரீவியஸாக சின்க்ரஸ் மோட்டாரில் டிசி மோட்டாரில் ஜென்ரலாக நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோஸ் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள் மறக்காமல். ஒரு இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இது ஒரு காயில், ஓகேங்களா. இந்த காயிலில் நான் சப்ளை கொடுக்குறேன், இந்த காயிலில் ஒரு மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன், வோல்ட் மீட்டர். இங்கே நான் சப்ளை கொடுக்குறேன். அப்போ சப்ளை கொடுத்தோன்னே இது மேக்னெட்டாக மாதிரி இது ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸு போயிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற காயிலை மோதி இந்த பக்கத்தில் இருக்க காயில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்பை வோல்ட் மீட்டர்லேயே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இந்த மேக்னெட் 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். இந்த மேக்னெட் 1 வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், மேக்னெட் 2 ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை மேக்னெட் 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மேக்னெட் 1 ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு அதாவது இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இண்டக்ஷன் பிரின்சிபல். ஸோ நார்மலாக இதில் வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்தவரையும் ஒரு நார்மலாக இது ஸ்டேட்டாரில் ஸ்லாட் இருக்கும், 3 ஃபேஸ் வைண்டிங் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டாருக்கு 3 ஃபேஸ் ஏசி கொடுக்குறாங்க இன்புட்டு. ஓகேங்களா? உள்ளே வந்து ரோட்டார் இருக்கும். ஸ்டேட்டார் சப்ளை கொடுத்தோன்னா ஸ்டேட்டாரில் வந்து ஆர்எம்எஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆர்எம்எஃப் அப்படின்னா ரொட்டேட் ஆகிற ஃப்ளக்ஸு ஜென்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்குறதுனால ஸ்டேட்டாரில் 3 ஃபேஸ் வைண்டிங் இருக்குது, 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு 3 ஃப்ளக்ஸஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 3 ஃப்ளக்ஸு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குறது வந்து ஏசி, அதனால் ஃப்ளக்ஸும் வந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவாக மாறிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லை ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு 3 ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது.
இந்த 3 ஃப்ளக்ஸும் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ரோட்டாரில் போயிட்டு மோதுது, ரோட்டாரை போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுது, அதை கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணும்போது ரோட்டாரில் நம்ம ஷார்ட் சர்க்யூட்டட் வைண்டிங் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்டரோட ஃப்ளக்ஸ் போய் ரோட்டார் பாரை போய்ட்டு டச் பண்ணும்போது ரோட்டாரில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது வோல்டேஜ். ஸோ அப்போ நார்மலாக இஎம்எஃப் ஒரு நம்ம ஆல்ரெடி இண்டக்ஷன் பிரின்சிபலை பார்த்துருக்கோம். ஒருவோட ஃப்ளக்ஸ் 100 காயில் போய்ட்டு மோதும்போது அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதே தான் இங்கேயும். ஸோ ஸ்டேட்டாரில் இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டார் கண்டக்டரை போய்ட்டு மோதும்போது ரோட்டாரில் இஎம்எஃப் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். வோல்டேஜுங்கிறது ஓப்பன் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும், க்ளோஸ் சர்க்யூட்லேயும் ஃப்ளோ ஆகும், ஓப்பன் சர்க்யூட்லேயும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது வந்து என்ட்ரிங் மூலிமா நம்ம ரோட்டாரை ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உனக்கு இந்த ரோட்டாரோட வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கும். இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ரோட்டார் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரோட்டார் சர்க்யூட்டில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகுது. அந்த கரண்ட் ஃப்ளோ மூலிமா ரோட்டாரில் ஒரு இஎம்எஃப் ரோட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பேர் ரோட்டார் ஃப்ளக்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட்டார் சப்ளை கொடுக்குறோம். ஸ்டேட்டாரில் சப்ளை கொடுத்தோம்னா 3 ஃபேஸ் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. 3 ஃப்ளக்ஸ் ரொட்டேட் ஆகுறதுனால ரொட்டேட்டிங் ஃப்ளக்ஸு ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த ரொட்டேட் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டாரோட ஷார்ட் சர்க்யூட் வைண்டிங்கில் மோதும்போது ரோட்டாரில் வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வோல்டேஜ் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. அந்த இஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா அது ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கிறதுனால அங்கே கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகும். கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஓகே, வெளியில் எடுக்கல அப்படின்னா அதை சுற்றி வரும்போது அந்த கண்டக்டரை சுற்றி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸுக்கு பேர் ரோட்டார் ஃப்ளக்ஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸுக்கு பேர் ஆர்எம்எஃப், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரோட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது இண்டக்ஷன் பிரின்சிபல் மூலிமா ரோட்டார் சப்ளையே கொடுக்காம ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் போய் இன்ட்ராக்ட் ஆகி ரோட்டாரில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸுக்கும் ரோட்டார் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனால் ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த மாதிரி ஜென்ரேஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டார் 3 ஃபேஸ் ஏ சப்ளை கொடுக்குறோம், ஆர்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆர்எம்எஃப் வந்து ரோட்டார் பாரை இன்ட்ராக்ட் பண்ணுது, மோதும்போது ரோட்டாரில் வந்து ஃபஸ்ட்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மூலிமா அதில் வந்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு பேர் ரோட்டார் ஃப்ளக்ஸு 5R சொல்லிங்கன்னா ஸ்டேட்டரில் வந்து 5S அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸும் ரோட்டார் ஃப்ளக்ஸ் இந்த 2 ஃப்ளக்ஸும் உள்ள இன்ட்ராக்ஷனால் ஒரு பக்கம் தள்ளும், ஒரு பக்கம் அட்ராக்ட் பண்ணும், ஒரு பக்கம் ரிப்பல் பண்ணும், இன்னொரு பக்கம் அட்ராக்ஷன் பண்ணும். அப்படி மாறி மாறி பண்ணும்போது அந்த மோட்டாரோட ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். சம்டைம்ஸ் அந்த ரோட்டாரை வந்து ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டார் ஃப்ளக்ஸை தள்ள ஸ்லிப் ஆயிரும், ஸ்லிப் விட்டுடும். அந்த விட்டுறதுக்கு பேர் தான் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறாங்க. NS - NR/NS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜென்ரலாக ஷார்ட்டாக அதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும் அப்படின்னு ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லணும் அப்படின்னா 3 phase supply is given to the stator, produces rotating magnetic field RMF which cuts by rotor conductor and rotor winding produces a flux. ஸோ அது ஜென்ரலாக நான் சொல்லியிருப்பேன். ரோட்டார் போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே இஎம்எஃப் ரிலீஸ் ஆகும், அது மூலிமா அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ரோட்டார் ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். The interaction of 2 fluxes, stator and rotor flux, rotor starts rotating. The rotor always rotates in the same direction of RMF. ஸோ இப்போ ஸ்டேட்டரோட ஃப்ளக்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் ரோட்டாரும் இருக்கும். The rotor always rotates less than 1500 because it has slip. ஸோ ரோட்டார் வந்து ஸ்டேட்டரோட ஃப்ளக்ஸ் 1500 இருக்குது அப்படின்னா அதே ஸ்பீடில் ரோட்டார் சுற்றாது. சம்டைம்ஸ் ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டார் ஃப்ளக்ஸை தள்ளுறதுக்கு விட்டுடும். அந்த விடுறதுக்கு பேர் தான் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்லிப்போட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா NS - NR NS அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்டார் ஸ்பீடுக்கும் ரோட்டார் ஸ்பீடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுபோல் அடுத்தடுத்த எலக்ட்ரிக்கல் கான்செப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும், நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.